السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، فاذكروا الله في أيام معدودات، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أعظم الأيام عند الله يوم النحر ثم يوم القر، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் பாக்கிய மிகுந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 11வது நாளில் பாக்கிய மிகுந்த ஜும்மா நாளில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, நேற்றைய தினம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்தான சந்தோஷத்திற்குன்னால் ஒரு நாளாகிய ஈதுல் அல்ஹாவை நிறைவேற்றிவிட்டு குர்பானிகள் எல்லாம் முடித்துவிட்டு இன்று துல்ஹிஜ்ஜாவினுடைய 16வது நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். குர்ஆன் சில நாட்கள் குறித்து அல்லாஹ் பேசுவான், குர்ஆன் வாயிலாக பேசுவான். சில நாட்கள் குறித்து அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க சில வார்த்தையை. அந்த வகையில் அல்லாஹ் பேசுவான், ஃபذ்குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத், எண்ணப்பட்ட குறிப்பான சில நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஹாஜிகள் ஒன்று கூடுகிற 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அல்லாஹ் நினைவுபடுத்தி பேசுவார். ஹதீஸ்களில் இந்த 5 நாட்களுக்கு பொதுவாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று ஹதீஸில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு பெயர் உண்டு. நாம் நேற்று தினம் ஈதுல் அல்ஹாவை கொண்டாடிய அந்த தினம் யௌமுன் நஹர், அறுப்பதற்குண்டான தினம், குர்பானி பிராணிகளை அறுப்பதற்குண்டான தினம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை சுட்டி காட்டுவாங்க. அந்த வகையில் ரசூலுல்லாஹ் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அலமுல் ஐயாமி இந்தல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இருக்குது. அலமுல் ஐயாமி இந்தல்லாஹ், அல்லாஹ் மிக சிறப்பான ஒரு நாள் என்பது யௌமுன் நஹர், நாம் நேற்று கொண்டாடிய அந்த ஈதுல் அல்ஹாவுடைய பிறை 10னுடைய நாளை, யௌமுன் நஹருடைய நாளை ரசூலுல்லாஹ் ரொம்ப சிறப்பான நாள் நாங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, சும்மா யௌமுல் கர், பிறகு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் உண்டு. 2வது நாளாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய 11வது பிறையாக இந்த நாள் யௌமுல் கர் என்று சொல்லப்படுகிற இந்த நாளுக்கு பேர் யௌமுல் கர்ரும்பாங்க. யௌமுல் கர் என்று சொல்லப்படுகிற இந்த நாள் மிகச்சிறப்பான நாள் அப்படிதாங்க ரசூலுல்லாஹ். பொதுவாக நாம் ஜும்மாக்களில் வேறு விஷயங்களில் பேசுகிற இடத்துல இன்றைக்கி அந்த நாள் குறித்தே உண்டான சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் ஜும்மாவின் வாயிலாக நாம் கேட்போம். அல்லாஹ் அதை நமக்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவான். அப்போ யௌமுல் கர்ருடைய நாளும்பாங்க. நேற்றைய நாள் யௌமுல் நஹருடைய நாள், அறுப்பிற்குரிய நாள். இன்றைக்கி நாள் யௌமுல் கர். நமக்கெல்லாம் இந்த கர்ன்னு ஏதோ கரிநாள் அப்படின்ற மாதிரி சிந்தனை வந்துடும். அப்படி தானே, என்னடா புதுசாக கர்ற மாதிரி இருக்குது, பொதுவாக அப்படி தானே. கொஞ்சம் அழுத்தி சொன்னால் அவங்களுக்கு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் கரிநாள் எல்லாம் சொல்லப்போனால் அது மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் யௌமுல் கர். ஆனால் அறுத்து அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறை 11 ஹாஜிகள் 8 மினாவில் தங்கிவிட்டு 9 அரஃபாவில் தங்கிவிட்டு மீண்டும் 10 அவர்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி
தனக்கு தலையை மலித்து கொண்டு அவர்கள் இஹ்ராமுடை கலைந்து விடுவார்கள். அன்னைக்கு குர்பானி எல்லாம் கொடுத்துட்டு மொட்டை எடுத்து இஹ்ராம்லாம் கலைஞ்சிருவாங்க. பேருங்கிற இஸ்லாம் வந்து சும்மாலாம் பேர் வைக்காது. நம்ம கர்றனோட கறி நாள் மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஏன் கர்ருடைய நாள் என்பதற்கு பிற 8 ஹாஜிகள் மினாவில் தங்கினார்கள். 9 அரஃபா அன்றைய இரவு முஸ்தலிஃபாவில் தங்கிவிட்டு மீண்டும் பிற 10 அரஃபா மினாவிற்கு வந்து அங்கிருந்து ஹாஜிகள் மொட்டையடிக்கிறார்கள். தனது குர்பானி நிறைவேற்றிவிட்டு மொட்டையடிக்கிறார்கள். மொட்டையடித்து முடிஞ்ச உடனே பாதி ஹஜ்ஜி முடிஞ்சவர். ஆனால் இஹ்ராமுடைய மாற்றி விட்டு மீண்டும் பழைய சட்டைக்கு வந்துடுவாங்க. அந்த இஹ்ராமுடைய வெண்மணியை கலந்துட்டு அவங்க விரும்பக்கூடிய ஆடை அணிஞ்சிக்கலாம். சுஷ்லா அந்த ஆடை அணிஞ்சிக்கலாம். ஏன் யௌமுல் கர்ருடைய நாள் அப்படிங்கிறது, இன்னைக்கு பிறை 11 ஹாஜிகளும் மினாவில் மட்டும் தங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம். கர் அப்படின்னா தங்குதல். ஹாஜிகள் மினாவில் மட்டும் தங்குகிறார்கள் அப்படிங்கிறதுனால மார்க்கம் சொல்கிறது யௌமுல் கர். இது தங்குவதற்குண்டான ஒரு நாள். இது தங்குவதற்குண்டான ஒரு நாள். சரி, ஹாஜிகளுக்கு தானே அந்த நாள் அப்படின்னா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் ஒரு அற்புதமாக சொல்லி காட்டுகிறது. இந்த யௌமுல் கர், இந்த நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யௌமுல் கர்னா என்ன அப்படின்னு கேட்குற போது ரசூலுல்லாஹ் அற்புதமாக சொல்லுவாங்க. ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாட்களில் உண்டான இந்த பிறை 11 யௌமுல் கர் தங்குகிற நாள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஐயாமு அக்லியும் ஒஷுருபின். ஐயாமு அக்லியும் ஒஷுருபின் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக குடித்து சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பங்களோடு சந்தோஷமாக இருங்க, தங்கி இருங்க. ஹாஜிகளுக்கு அவங்க மினாவில் தன்னுடைய கடமையில் முக்காவாசி முடிச்சாச்சு. அதனால் மினாவில் தங்கி இருக்கனால கருடைய நாள். நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க குடும்ப உறவுகளோடு சந்தோஷமாக நீங்கள் சென்று சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்ப உறவுகளோடு சேர்த்து நேற்று வைத்திருந்த குர்பானியுடைய பிராணி சில பேர் நேரத்திலாம் கொடுத்துட்டு அலைச்சல் முடியலை, நாளைக்கு பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்போம். இன்றைக்கி அந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து சந்தோஷமாய் சமைத்து சந்தோஷமாய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி மார்க்கம் ஒரு நாளை சொல்கிறது யௌமுல் கர். இது சந்தோஷத்துக்குண்டான ஒரு நாள். அல்லாஹ் அக்பர். மார்க்கம் அப்படி சந்தோஷத்திற்குண்டான ஒரு நாள் என்று கற்றுத்தருகிறது என்றால் அதை நாம் எவ்வளோ சந்தோஷமாக உள்வாங்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை பொறுத்தது. அல்லாஹ் அப்படி சந்தோஷமாகவே கழிப்பதற்குண்டான குடும்ப உறவுகளோடு, நம்முடைய உறவுகளோடு, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு என்று எல்லோரோடும் சேர்ந்து சந்தோஷமாய் அப்படி கொண்டாடுவதற்குண்டான ஒரு தினமாக அல்லாஹ் ஆக்கி தந்தார்கள் வாலிப்பாரான். இது குதூகலத்தினுடைய ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு நாளாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லித் தருவாங்க. அதனால் இந்த நாளுக்கு பேர் யௌமுல் கர். நீங்கள் குடும்பங்களோடு சந்தோஷமாக இருங்க, உறவுகளோடு சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் போகிற ஒரு விஷயம் அதுதான். குறிப்பாய் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்னு நினைக்கிற இடத்துல, இஸ்லாம்னாலே ரொம்ப கண்டிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படியெல்லாம் அவர்களை இருக்க சொல்லுகிறதா என்று யோசிக்க சொன்னால் மார்க்கம் சொல்லித் தருகிறது இந்த நாளில் நீங்கள் உறவுகளை பேணி சந்தோஷமாக வாழுங்க. ஏன்னா குர்பானி இறைச்சி ஒரு நாளில் முடிகிற கதை கிடையாது. அப்படி தானே? இன்றைக்கி அடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்து அங்கே கொடுத்துன்னு அது திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வரும். நீங்கள் கொடுத்துட்டு வர, நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக இருந்துகிட்டே இருக்கும். 10 நாள் 15 நாளைக்கு கூட தாராளமாக இருக்கும். அந்தளவுக்கு நிறைஞ்சி போய் இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ளம் விசாலமாய் நம்முடைய ஃப்ரிட்ஜும் விசாலமாக நிறைஞ்சிருக்கிற இடத்துல இந்த கருடைய நாளுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இந்த நாளுக்கு பேர் ஐயாமுல் அக்லி வஷ்ஷுர்ப். சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக பருகி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் தான் ரசூல் அந்த வார்த்தையே அழகாக சொன்னாங்க. ஐயாமுல் அக்லி வஷ்ஷுர்ப், சாப்பிடுங்கள் பருகுங்கள், ஓ திக்ருல்லாஹ், கொஞ்சம் அல்லாஹ்வை நினைச்சுக்கோங்க. பொதுவாக அப்படி தானே, சந்தோஷம் என்று வருகிற பொழுது நாம் அல்லாஹ் நினைக்கிறத கொஞ்சம் தூரமாக்கிறோம். மார்க்கம் எப்பொழுதுமே மார்க்கம் நேற்றைய தினத்துக்கு சொன்ன விஷயத்தில் மார்க்கம் சொல்லி தர அடையாளம் அதுதானே. ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறோம், என்ன செய்யணும்னு கேட்டால் மார்க்கம் சொல்லி தருது ஃபஸல்லி ரப்பிக்க, முதல்ல ரப்பை வணங்கு, அப்புறம் போய் அறுத்து பலியிடுங்குது மார்க்கம். எப்போவுமே அல்லாஹ் தன்னை முற்படுத்துவான், என்னை வணங்கிட்டு அப்புறம் போய் அடுத்து செய்யுமா. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் அல்லாஹ் சொல்கிறான் குடும்பங்களோடு சேர்ந்து இருந்துரு, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் என்னையை நினச்சிக்கோங்க, ஓதிக்குருல்லா, என்னையும் கொஞ்சம் நினச்சிக்க, மறந்துடாதீங்கப்பா. சந்தோஷம் வரும்போது மறக்கிறதான வேலை, அப்படி மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இடத்துல குடும்பங்களுடைய குதூகலங்கள் என்கிற ஒரு நாள் இந்த யௌமுல் கர்ருடைய நாள். குடும்பங்களின் சந்தோஷத்தின் ஒரு நாள் என்பது இந்த ஒரு நாள். நீங்கள் நம்மள்ட்ட அப்படி சந்தோஷங்கள் அப்படிங்கிறது வந்தால் எந்தாவது ஒரு நேரத்தை மொத்தமாக சந்தோஷம் வந்துடும். இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் மார்க்கம் சந்தோஷமாக இருங்கிறது நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும் நாம் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் எடுக்கிறான் நபர் நாமளாக ஒரு நாள் சந்தோஷமாக உருவாக்கிக்குவோம். ஆனால் மார்க்கம் சொல்லுகிற நாளில் சந்தோஷமாக இருத்தல் என்பது அது ஒரு இபாதத்தினுடைய அடையாளம்.
அதனால் இன்றைய நாள் சந்தோஷமாக உறவுகளோடு, நம்முடைய குடும்பத்தினரோடு, நம்முடைய நண்பர்களோடு என்று நமக்கு தெரிந்தவர்களோடு நாம் சந்தோஷமாக இருப்பது என்பது அல்லாஹ் ரசூலும் வலியுறுத்துகிற ஒரு நன்மைக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு சூழல். அல்லாஹ் அப்படி ஒரு சூழலோடு நம்முடைய நாட்களை கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தர வேண்டும். ஏன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை வீட்டில் ஸ்பெஷல், பாய்கள்னாலே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். அதில் இந்த யௌமுல் கருடைய நாள் என்று வருகிற பொழுது அது சந்தோஷத்திற்காக வேண்டிய உண்டான ஒரு நாள். ரசூலுடைய ஹதீஸுடைய சில விஷயங்கள் நம்மை அவ்வளோ ஆழமாக யோசிக்க வைக்கும். சந்தோஷம்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன் குடும்பத்தோடு மட்டும் நிப்பாட்டிக்காதீங்க, அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா பொதுவாக ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே சந்தோஷத்தை தன்னோடு இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்பவர் ரசூலுல்லாஹ். தன்னோடு இருப்பவர்களோடு, தன் நண்பர்களோடு, தன்னுடைய வட்டாரத்தோடு, தன்னிடம் இருக்கக்கூடிய தன் மனைவிகளோடு என்று எப்போவுமே சந்தோஷம் இருக்க வைக்கிற ரசூலுல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் கைவந்த கலை. நமக்கு தான் கைவந்த கலையெல்லாம் கிடையாது. வீட்டில் போனால் நான் டென்ஷனாக இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நம்ம உடனே கற்றுனோன்னா அவங்களும் அமைதியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன மனநிலை இருந்தாலும் நம்ம என்ன மனநிலை இருக்கிறோமோ அதுக்கு அவங்க வந்துடணும். நாம் மாற மாட்டோம். சரி மனைவி சந்தோஷமாக பேச்சில் இருக்காங்கன்னு நாம் சந்தோஷமாக பேசுவோம் அப்படின்னு மாற மாட்டோம். ஒரு மனுஷன் எவ்வளோ டென்ஷனில் இருக்கா, உனக்கு என்ன இந்த சந்தோஷம் வேண்டிய இடம் அப்படின்னு கேட்போம், உனக்கு என்ன சிரிப்பு வேண்டிய இடம் கேட்போம். இது ரசூலுல்லாஹ் நேர் மாற்றம். எந்த நிலையில் இருந்தாலும் உள்வாங்குதலில் ரசூலுல்லாஹ் மாதிரி யாரும் அடிச்சிக்க முடியாது. ஒரே ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வருகிற ரசூலுல்லாஹ் நாம் யோசிக்கணும், நாம் வெறும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் தான். ஊருடைய தலைவன் என்பது ஒரு நாட்டினுடைய தலைவன் தான், வேறு வெறும் குடும்பத்தினுடைய தலைவன் தான். 4 பேர் 3 பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு, ஒரு அல்ல ஒரு கொஞ்சம் பெரிய குடும்பம் தான், ஒரு 7 பேர் 8 பேர் குடும்பத்துக்கு தலைவன் தான். அத்தனை பேருக்கு பொறுப்பாளி தான். கொஞ்சம் ரசூலுல்லாஹ் யோசித்து பார்க்கணும். உலகத்தினுடைய ரோல் மாடல் ரசூலுல்லாஹ். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் கையில் இருந்து, அரசியல் சூழல் கையில் இருந்து, எதிரிகளுடைய சூழல் கையில் இருந்து, எல்லாம் கையில் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் வீட்டுக்குள் நுழைகிறாங்க. நுழைகிற பொழுது தான் அணிந்திருக்கிற வெள்ளை ஜிப்பாவுக்கு மேலே ரசூலுல்லாஹ் ஒரு கருப்பு ஷால் மாதிரி போத்திருக்கிறாங்க. தான் அணிந்திருக்கிற வெள்ளை உடைக்கு மேலே ரசூலுல்லாஹ் கருப்பு ஒரு ஷால் போத்திருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சந்தோஷம். இதை பார்த்தோன்னா மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உடனே வெளிப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் ஹதீஸ் இவ்வளோ ஆச்சரியமாக வருது. அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த மாதிரி புரிந்துணர்வு உண்டான வாழ்க்கையெல்லாம் நசீபாக்கணும் கணவன் மனைவிகளுக்கு மத்தியில். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ் யஷ்ரபு பயாலக சவாதுஹா, யஷ்ரபு பயாலக சவாதுஹா. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்களுடைய வெண்மை அந்த கருப்பு அப்படி தூக்கி சாப்பிட்டது. ரசூலுல்லாஹ் எவ்வளோ ரசிக்கிறாங்க பாருங்கள். வெறும் வெள்ளை ஜிப்பால ஒரு கருப்பு ஷாலை போத்திட்டு வர்றாங்க. யஷ்ரபு பயாலக சவாதுஹா, உங்களுடைய வெண்மை அந்த கருப்பு தூக்கி சாப்பிட்றது சொல்லி அடுத்ததாக சொன்னாங்க, வயஷ்ரபு சவாதுஹா பயாலுக், அந்த கருப்பு விடல உங்களுடைய வெண்மையே அப்படியே அலங்கரித்து காட்டுதுன்னாங்க. நாம் சொல்லுவோம் இல்லையா, ஆளுக்கு ட்ரெஸ்ஸுங்க செம்ம டாப்பாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை சில ட்ரெஸ்ஸு போடும்போது நம்ம ரசித்தோம்னா நாம் சொல்ல பார்த்தானே, ஆளுக்கு ட்ரெஸ்ஸுங்க செம்ம சூப்பராக இருக்குது, எப்படிங்க எடுத்தீங்க எப்படி அப்படி சொன்ன மாதிரி தன் மனைவி கணவன் வீட்டிற்குள்ளே நுழைகிற பொழுது அவ்வளோ ரசிக்கிறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் இருக்கிற வெண்மைக்கும் அந்த போட்டிருக்க ஷாலுக்கும் எதை சாப்பிடுதுன்னே தெரியலன்னாங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. யாரை சொல்லலாம், உங்களுடைய வெண்மை அந்த கருப்பை சாப்பிடுதா அல்லது நீங்கள் போட்டிருக்க அந்த ஷால் உங்களுடைய வெண்மையை தூக்கி சாப்பிடுதான்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா ரசூலுல்லாஹை பார்த்து நபிகள் பெருமானார் அதை உள்வாங்கி கொண்டு சந்தோஷமாக ரசூலுல்லாஹ் எதிர்த்து நின்று சிரித்தாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கி அந்த உள்வாங்குதல் என்கிற குடும்பத்தோடு உண்டான சந்தோஷம் என்கிற அந்த சூழல் இல்லாமல் போகிற இடத்துல அந்த சிரித்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மேல் இருந்து நான் கஸ்தூரியை வாடையை பெறுறேன். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு நான் அடையாளம். இன்றைக்கி இந்த ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்தில் இருக்குதா? கருடைய நாள், சந்தோஷத்திற்கு உண்டான ஒரு நாள், குடும்பங்கள் குதூகலமாய் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கணவன் மனைவி பார்த்தாலும் சிரிப்பதில்லை, மனைவி கணவனை பார்த்தாலும் சிரிப்பதில்லை, உடன்பிறப்புகள் சிரிப்பதில்லை, நட்புகள் சிரிப்பதில்லை என்று சிரிப்புகள் குறைந்து போன ஒரு நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷத்துக்கு ஒரு தந்திருக்க ஒரு நாளில் அல்லாஹ் நம் குடும்பங்களை எல்லா நாட்களையும் சந்தோஷம் அல்லாஹ் ஆக்கி தரும். கணவன் மனைவிக்கு மத்தியில், உடன்பிறப்புகளுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் அந்த ஒரு சந்தோஷம், விட்டு கொடுத்தல், அந்த ஒரு பார்க்கிற பொழுது ஒரு ஈர்ப்பு என்கிற ஒரு சந்தோஷத்துடைய சூழலுக்கு அல்லாஹ் தரும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தான் நசீபாக்கி தரும். இதை கடந்து ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தை இந்த கருடைய நாள் ஹதீஸில் பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு ஹதீஸ் வாயிலாக தெளிவுபடுத்துகிற பொழுது எவ்வளோ தூரம் ரசூலுல்லாஹ் இந்த நாளில் சந்தோஷத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஐயாமுல் அக்லி வஷ்ஷுர்பு, சந்தோஷமாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் பருகி வாழ வேண்டிய ஒரு நேரங்கிறதுனால ரசூலுல்லாஹ் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக அது அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை வர்றாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு சந்திப்பதற்காக தந்தை வர்றாங்க. வருகிற அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் ரசூலுல்லாஹுடைய உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியில் உட்கார்ந்து இரண்டு அடிமை பெண்கள் உட்கார்ந்து வெளியில் உட்கார்ந்து தஃப் வாசிக்கிறாங்க. தஃப் இன்றைக்கெல்லாம் தஃப் பார்த்துருக்க மாட்டோம், வெறும் யூடியூப்லையா பார்த்துருப்போம். அந்த சூழங்களை பக்கி செஞ்சு கொட்டடிப்பாங்களே இல்லையா, தஃப்புடைய முறைகள். இசை இல்லாமல் ஆனால் தட்டுகிற அந்த தட்டில் அவங்களுடைய கையுடைய ஞானங்களில் சப்தம் வரும். பாட்டு படிச்சுட்டே தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் உட்காந்து ரெண்டு சின்ன பிள்ளைங்க தஃப் அடித்து சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளே உட்காந்துருக்கிறாங்க. உள்ளே உட்காந்துக்கிற ரசூலுல்லாஹவை அபூபக்கர் கவனிக்காமல் உள்ளே வந்தவங்க பிள்ளைங்க ஆயிஷா ரலியல்லாஹு உட்காந்துருக்கிறாங்க. பக்கத்தில் உட்காந்து அவங்க சந்தோஷமாக தஃப் அடித்து பாட்டு பாடி இருக்கிறாங்கன்னு உடனே அபூபக்கர் கொஞ்சம் கோபத்தோடு முறைத்து பார்த்தார்கள். அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கோபத்தை முறைச்சு பார்க்க, என்ன செய்றீங்க, அது நபியுடைய வீட்டில் உட்கார்ந்தா அப்படிங்கிற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபத்தோடு ஃபன்தஹர்ஹுமா வார்த்தை வருகிறது, கொஞ்சம் அவங்களை அப்படியே முறைச்ச மாதிரி பார்க்குறாங்க. இந்த பார்வை உள்ளேருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பார்வை உள்ளேருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபாபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅஹுமா, அந்த ரெண்டு பேரையும் முறைக்காதீங்க, விட்டுருங்கன்னாங்க. அந்த ரெண்டு பேரையும் முறைக்காதீங்க, விட்டுருங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா ஐயாமு ஈத் என்பது நேற்றுக்கொண்டான ஹஜ்ஜி பெருநாள் ஈடு முடிகிறது இல்லை. இன்றைக்கி கர்ருடைய நாளும் ஈதுடைய நாள் தான். அது ஒரு சந்தோஷத்திற்கு ஒன்றான நாள். அவர்களுடைய சந்தோஷத்தில் அவர்கள் உட்கார்ந்து தஃப் படிக்கிறார்கள், பாட்டு படிக்கிறார்கள் என்பதனால் அது மார்க்கத்திற்கு முரணான விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது தஃப் அடிப்பதினால், சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது வார்த்தைகள் அல்லாஹ்விற்கு மாற்றமில்லாத வார்த்தைகளாக, அல்லாஹ் ரசூலுக்கு ஷரியத்திற்கு மாற்றமில்லாத வார்த்தைகளாக அவர்கள் அடித்து சந்தோஷமாய் தஃபின் வழியாய் அவர்கள் மொழிகிற பொழுது அதை நாம் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை. ஈதுடைய நாளில் சந்தோஷமாக இருக்கிறது தான், ஆனால் சந்தோஷமாக இருக்க விடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இது அதே நாம் அமர்ந்திருக்கிற இதே துல்ஹஜ்ஜாவுடைய 11ஆம் நாள் என்று ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. அப்போ சந்தோஷங்களை ரசூலுல்லாஹ் குடும்பத்திற்குள் எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தஃப் அடித்து பாட்டு படிக்கிற சிறுவர்களை முறைத்து பார்க்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு விட்டுருங்க, சந்தோஷமாக அவங்க அடிக்கட்டும், இது ஈதுடைய நாள், குடும்பங்கள் சந்தோஷத்தில் இது ஒன்றும் தப்பு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்ற வர இடத்துல இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளிடம் சந்தோஷமாய் சிரித்து பேசுவது, இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் உட்கார்ந்து உறவுகளோடு உட்கார்ந்து இருக்கிற பொழுது சந்தோஷமாய் அலாவலாய் கொள்வது, சந்தோஷ நினைவுகளை பகிர்ந்து கொள்வது, தன் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களை பேசிக்கொள்வது. எனக்கு அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சந்தோஷமாக பழைய நிகழ்வுகளை பேசுகிறோன்னு சொல்லி அடுத்தவர்களுடைய குறையை பேசிடக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிடக்கூடாது. இன்றைக்கி அப்படி தானே, ஊர்லேருந்து யாராவது 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னா இரவு முழுக்க வந்து பேசுகிறோம். எல்லா கூட்டம் நடக்குதா இல்லையா? ஊர்லேருந்து அண்ணன் வந்திருக்கிறாரு, ஊர்லேருந்து தங்கச்சி வந்திருக்கிறாங்க, ஊர்லேருந்து அவங்க வந்தாங்கன்னா உட்காந்து ஊர் கதை பேசுகிறோம், குடும்ப கதை பேசுகிறோம். ஆனால் அதில் 99% பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி புறம் பேசியே கிடைக்கிறோம். இல்லை அடுத்த இருக்காரனை பற்றி குறை சொல்லியே கழிக்கிறோம். இல்லை அவன் இப்படி இருந்தால் இப்படி மாறிட்டான்னு பேசி கழிக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சந்தோஷமான நாளில் நல்ல விஷயங்களை பேசுங்க. அதை தஃப் அடிப்பதினால் அந்த ஈதுடைய நாளில் உங்களுக்கு எதுவும் குறை ஏற்பட்டு விடுவது கிடையாது. அதை சந்தோஷமாக கொண்டாடுவது தப்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 11ஆம் நாளில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்கன்னா, நாம் அமர்ந்திருக்க அந்த பாக்கியம் மிகுந்த ஒரு நாள், அந்த கர்ருடைய நாள் என்பது சந்தோஷமாய் குடும்பங்கள் அலாவலா வேண்டிய, குடும்பங்கள் குதூகலிக்க வேண்டிய, குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து உணவு அருந்தி, குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து ஒருவருடைய மன கஷ்டங்களை ஒருவருக்கு பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய நாள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் வாயிலாக உணர்த்தி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லா வகைக்கும் ரோல் மாடல். எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது ரசூலுல்லாஹ் ரோல் மாடல். இன்றைக்கெல்லாம் சந்தோஷம் என்பது வெறும் மொபைல்லையே கழிக்கிறதா மாறி போச்சு குழந்தைகளுக்கு, இல்லையா? யாரும் வீட்டுக்கு வர வேணாம், மொபைல் மட்டும் தந்துடுங்க, நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன். என் சந்தோஷம், என் உலகம், என்னுடைய எல்லா வகையான சூழலையும் என் மொபைல் பார்த்துக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா, அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இது மாதிரி உறவுகளோடு உண்டான சந்திப்பு என்பது, உறவுகளோடு சேர்ந்திருப்பது என்பது, உறவுகளோடு பேசுதல் என்பது ஒரு சந்தோஷத்திற்குண்டான அடையாளமாய் மார்க்கம் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கும் கூட சில கிராமங்களில் பார்க்கலாம், ஹஜ்ஜுடைய நாட்கள், ஹஜ்ஜு பெருநாட்கள், ஈதுடைய நாட்களில் எல்லாம் வெளியூரில் இருப்பாங்க. வெளியூரில் வியாபாரியமாக இருப்பாங்க, விஷயங்கள் இருப்பாங்க, அங்கங்கே இருப்பாங்க, கிராமத்துக்கு வந்துடுவாங்க. வந்துட்டால் அன்றைக்கி சாயங்காலம், ஈது முடிந்த சாயங்காலம் எல்லாம் ஊருக்குள்ளே ஒரே போட்டி வைத்து, விளையாட்டு போட்டி வைத்து, பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டு வச்சு, பெரியவங்களுக்கு விளையாட்டு போட்டு வச்சு, அது ஒரு ஊரே ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இதுவெல்லாம் மார்க்கத்தில் ஆகுமாகும் என்பதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ரோல் மாடலாய் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இதே ஐயாமுல் கர் என்கிற நாள், இதே துல்ஹிஜ்ஜாவுடைய 11ஆவது நாள்,
மஸ்ஜித் நபவியில் ரோம் தேசத்தில் ஹபஷாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எத்தியோப்பியர்கள்லாம் வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சந்திப்பதற்காக வந்திருந்தாங்க. ஹஜ் பெருநாள் முடிஞ்சு மறுநாள் வந்திருக்கிறாங்க. ஈதை முடிஞ்சு மறுநாள் அங்கே ரசூலுல்லாஹோட இருக்கிறாங்க. அப்போ அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த வந்திருந்த தோழர்கள், வந்திருந்த விருந்தாளிங்க ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்திருக்கிறாங்க. அவங்க எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் ஒரு நடைமுறை உண்டு என்று பேசி கொண்டிருக்க, என்ன நடைமுறைனா, எங்கள் ஊரில் ஈதுடைய மறுநாள் அந்த மாலை நேரங்களில் எங்கள் ஊரில் என்ன ஒரு பாரம்பரியமான விளையாட்டு உண்டோ அதில் நாங்கள் விளையாடுவோம். என்ன மாதிரி பாரம்பரியங்கள் விளையாட்டு உண்டோ, உடலுக்கு ஆரோக்கிய தருகிற விளையாட்டு உண்டோ அதில் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. இங்கேயே விளையாடுங்கன்னாங்க. இங்கேயும் விளையாடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஹபஷாக்கள் எத்தியோப்பியர்கள் வந்து நின்று தங்களுடைய ஈட்டிகள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இது வீர விளையாட்டாக விளையாடுறோம். ரசூலுல்லாஹ் ஈட்டி எறிந்து பழகுங்க. தன் தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்களுக்கு ஈட்டி எறிதல் நல்ல பழக்கம் நாங்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கி நம்ம ஈட்டிலாம் எறிகிறது அது ஒரு ஆபத்தான ஒரு பார்வையில் போய் நிற்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் உடல் ஆரோக்கியம் அதில் இருக்குது. நாங்கள் விளையாட்டில் ரசூலுல்லாஹ் அதில் ஆரோக்கியம் இருக்குதுன்னாங்க. இன்றைக்கி ஒலிம்பிக்கில் மட்டும்தான் எறிதல் ஈட்டி எறிதல் பார்க்க முடியும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு, தன்னுடைய கூர்மையை, சிந்தனை கூர்மையை ஓர்மையாக்கும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது உடலுக்கும் ஆரோக்கியத்தை வலுவை தருனாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு நாங்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக்கோங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ எத்தியோப்பியர்கள் வந்திருக்கிறாங்க. ஹஜ் பெருநாள் முடிஞ்ச மறுநாள் அப்புறம் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அவர்கள் விளையாடி கொண்டு நிற்கிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே வெளி தாழ்வாரத்தை விளையாடிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆயிஷா ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு விளையாட்டை பார்க்கணும் ஆசையாக இருக்குதுன்னாங்க. இது ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஆழமாய் ஒரு குடும்பத்தினுடைய சூழல் எவ்வளவு தூரம் சந்தோஷமாக மாற முடியும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடங்கள். நீங்களாம் ஈது பெருநாள் என்று கணவன் மனைவியாய் பிள்ளைகளோடு வெளியில் போகிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. வெளியிலன்னா சினிமாவுக்கு நிறைய போகிறோம். நம்மெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் தலைமுறைகள் சினிமாவுக்கு தாராளமாக போகுது. குடும்பத்தோடு போகிறாங்க, மொத்தமாக போகுதுங்க. தனி பெண்கள் மட்டுமே போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி அல்லது வெறுமனையாக சுற்றுலாவுக்காக போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. முடிஞ்ச உடனே சினிமா, பெருநாள் முடிஞ்ச உடனே சினிமா பார்த்தா தான் அன்றைக்கி பெருநாள் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் சமூகம் தலைகீழ மாறி போச்சு. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே எத்தியோப்பியர் நின்று ஈட்டி இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வில்லில் நாணை நோர்த்தி அவர்களுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாரம்பரிய விளையாட்டை. சப்தம் கேட்குது. ஆயிஷா உள்ளது கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சப்தம் கேட்குது? இல்லை அவருடைய பாரம்பரிய விளையாட்டை விளையாடுறாங்க என்று சொல்கிற பொழுது ஆயிஷா சொன்னாங்க, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுண்ணா, எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னாங்க. எவ்வளவு தூரம் மார்க்கம் அனுமதி தருகிறது, ஒரு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை எவ்வளவு தூரம் வரவேற்கிறது என்பதற்குண்டான அடையாளங்கள். அப்படியா பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போகலை. பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போகலை. போய் நின்று ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுடைய வாசலில் நின்று ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்துட்டு தனது தோல் முதுகை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. எங்கே ரசூலுல்லாஹ் உள்ளே நின்று ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்துட்டு தோல் முதுகை காட்டுறாங்க. எப்படி வாழ்ந்துருக்கிறான்னு யோசிச்சு பார்க்குறேன். அல்லாஹ் அக்பர். ஒரு கணவன் மனைவியுடைய ஒரு சந்தோஷ நாளில் எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் நின்று ரசூலுல்லாஹ் ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்துட்டு தன் முதுகை காட்டுகிறார்கள். தன் தோல் புஜத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தாடையை வைத்து நிற்கிறாங்க. ஒரு கற்பனை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம் கணவன் மனைவியாக இருக்கிறனால என்னைக்கா அப்படி நின்று போன்னு யோசிச்சு பாருங்க. திருமணமான புதுசில் என்னைக்காக தோளில் சாஞ்சிருப்பாங்க இல்லையா? இன்றைக்கெல்லாம் 40-50 கடந்து போய் தோளில் செஞ்சா என்ன வேற தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிற போகிற இடத்துல ஒரு 60 வயதை நெருங்குகிற ரசூலுல்லாஹ் 25 வயது மனைவி ஆசைப்படுகிறாள் என்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டு வாசலில் போய் நின்று தன் தோல் புஜத்தை காண்பிக்க, தன் தோலில் சுகமாய் மனைவி தாடையை வைத்து சாய்ந்து கொண்டு அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் நின்று விளையாட்டை ரசித்து பார்க்குறாங்க. ஹதீஸில் வருகிற வார்த்தை. குடும்பங்கள்லாம் இதுதான் குடும்பம் என்பதை சொல்ல அடையாளப்படுத்தினாங்க. வெறும் தியேட்டருக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, ஹோட்டலில் போய் உட்கார்றது, இதுவெல்லாம் என்றாவது தியேட்டருக்கு போகிறது இல்லை, ஹோட்டலுக்கு போகிறது இன்றைக்கா நடந்தால் பரவாயில்லை. அப்புறம் மொத்தமாக சேர்த்து நினச்சிடாதீங்க. ஹோட்டலுக்கு போகிற மாதத்துக்கு ஒரு நாள் போனால் பரவாயில்லை, வாரத்துக்கு எல்லாம் இன்றைக்கி பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி போகிற குடும்பங்கள்லாம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கிற சந்தோஷத்தின் அளவுகோல் என்ன என்பது பற்றியெல்லாம். ஆயிஷா தன் ரசூலுல்லாஹ் தோல் பூஜத்தில் தன் முகத்தை பதித்து நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. திரும்பி ஆயிஷா கேட்டாங்க, போதுமாமான்னு கேட்டாங்க. ஆயிஷா சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நில்லுங்களேன், ஏன் வலிக்குதான்னாங்க. எவ்வளோ ஒரு ஊடலான வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். பேசுகிற வார்த்தையிலே அந்த குடும்பத்தை எவ்வளவு அழகாய் ரசூலுல்லாஹ் வழிநடத்தியிருக்கிறாள் என்பதற்கு ஒரு நாட்டினுடைய தலைவராய் எவ்வளவு அழகாய் கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த யௌமுல் கர்ருடைய நாளில் கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
மீண்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவருடைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு சொல்லி ஆயிஷா திரும்பி கேட்டாங்க, போதுமாமான்னு கேட்டாங்க. இன்னுமா கால் வலிக்கு கொஞ்சம் இல்லைங்களேன்னாங்க. ஒரு நாட்டின் தலைவர் மனைவியிடம் பேசுகிற வார்த்தையில் அந்த அன்பு தொளித்தது. அந்த அன்பின் வார்த்தையில் கொஞ்சம் நில்லுங்களேன்னாங்க. ரசூலுல்லாஹ் அகர்த்து கேட்கறது விட்டுட்டாங்க. 2 நேரம் கேட்டாச்சு, மனைவிட்ட போதுமான்னு கேட்டாச்சு, நில்லுங்களேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அகர்த்து கேட்குறத விட்டுட்டாங்க. மெய்மறந்து ஆயிஷா ரலியல்லாஹு விளையாட்டை பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு யார் சொல்லலாம், எனக்கு திருப்தியாகி விட்டது, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் பள்ளிக்கு போங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அற்புதமாக இதுவெல்லாம் வரலாறுகள். துல்ஹஜ் 11 இந்த யௌமுல் கர்ருடைய நாளில் குடும்பங்கள் எப்படி குதூகலமாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்குண்டான ஒரு அடையாளத்தை நமக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் கற்பித்து தருகிற பொழுது நாம் இதையெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு விட்டுட்டோம். இன்னைக்கு பெருநாள் முடிஞ்சதா, குர்பானி கொடுத்தோமா, அந்த டென்ஷனே விட்டோமா அப்படின்னு இருக்கிறமே தவிர்த்து அடுத்த நாள் மார்க்கம் ஒரு சந்தோஷத்திற்கு உண்டானதாய் கற்றுத்தருகிற பொழுது உறவுகளை சந்திப்பதற்கோ, உறவுகளிடம் பேசுவதற்கோ, உறவுகளோடு உண்டான நம்முடைய பழைய நினைவுகளை பேசுவதற்கோ இன்றைக்கெல்லாம் கால சூழ்நிலை இல்லாமல் போகிற இடங்களில் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வைக்கிற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் நம்மை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் நினைக்கணும், ஏன் அத்தா என்னை அதிகமாக வெளியே அனுப்புறதில்லை, ஆனால் சந்தோஷத்துக்கு குறைவு வைத்ததில்லை என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கி உண்மையில் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், அத்தாமா இப்படா ரொம்ப கஷ்டப்படுது, ஏன்னா வெளியவே கூட்டு போகிறதில்லை, ஒரே வார்த்தை முடிச்சிடறாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரதில்லை, ஒரே வார்த்தை முடிச்சிடறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக் கொடுத்துட்டோம்னா குடும்பத்திற்கு வெளியே தான் சந்தோஷம் இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்துட்டோம். வெளியே போகணும், சுற்றணும், பீச்சுக்கு போகணும், எல்லாம் செய்யணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்படியே தியேட்டருக்கு போகணும், எல்லாம் செய்யணும், அங்கே தான் சந்தோஷம் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டோம். குடும்பத்துக்குள்ளே வந்தால் அவன் ஒரு முக்கில் போய் உட்காந்து ஃபோனை நோண்டணும். இன்றைக்கி நாம் இப்படி கற்றுக் கொடுத்ததுனால குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவது கிடையாது. அப்படி வளர்த்ததினால்தான் கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு வயது சிறு வயது. ஹதீஜா ரலியல்லாஹு 40 வயதை தாண்டி கடைசி மகளார். 3 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க வஃபாத்தாயாச்சு, 2 ஆண் பிள்ளைங்க வஃபாத்தாயாச்சு, கடைசி பிள்ளை சின்னஞ்சிறு கைப்பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு. வளர்க்கிற பொறுப்பு யாருக்குங்க? ஆயிஷா ரலியல்லாஹு. சின்னஞ்சிறு பிள்ளைய வளர்க்கிற பொறுப்பு ஆயிஷா ரலியல்லாஹு. யோசிச்சு பாருங்க, அவர்களும் சிறு வயது. ஃபாத்திமா ரலியல்லாஹு பச்சிளம் குழந்தை. வளர்ப்பதற்கு ஒரு தகுதியான தாயாய் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள் என்றால் காரணம் குடும்பத்தினுடைய சூழலை, குடும்பத்திற்குள்ளே ரசூலுல்லாஹ் சந்தோஷம் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே நிம்மதி இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே எல்லா வகையான ராகத்தும் இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்து வளர்த்ததினால் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த சிறு வயதிலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹுவிற்கு தாயாய் மாறி நின்று ஒழுக்கத்தோடு சிறந்த தலைமுறையாய் உருவாக்கி தந்தார்கள் என்பதற்கு இதுபோன்ற குடும்பங்களோடு நாம் சேர்த்து செலவழிக்கிற அந்த நாட்கள், அந்த நிமிடங்கள், அந்த ஒவ்வொரு நொடியும் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷத்திற்குண்டான, ஒரு ஒழுக்கத்திற்குண்டான வாழ்க்கையாய் மாற்றித் தரும் என்பதற்குண்டான அடையாளங்கள் தான் நாம் அமர்ந்திருக்கிற இந்த ஈதுல் அல்ஹாவுடைய 11ஆம் நாளுடைய யௌமுல் கர் தங்குதல் என்பதற்குண்டான அடையாளம். சந்தோஷங்களை நாம் அதிகம் வெளியிலேயே தேடிவிட்டோம். மாற்றுவோம் தலைமுறைகளை. சந்தோஷங்கள் அதிகம் வெளியில் இல்லை. வெளியில் தெரிவதெல்லாம் வெறும் வேடிக்கைகள் தான். வெளியில் தெரிவதெல்லாம் வெறும் கொஞ்ச நேரத்துடைய நினைவலைகள் தான். குடும்பத்திற்குள்ளே உன் தாயோடு, உன் தகப்பனோடு, உன் உடன் பிறந்தவனோடு, உன் உறவுகளோடு பேசிப்பார், பழகிப்பார். தாயின் மடியில், தகப்பனுடைய மடியில் அமைதியாக உட்கார்ந்து பார். எல்லா சந்தோஷங்களும் வரும் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க மறக்கிற அந்த நாளை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த யௌமுல் கர்ருடைய நாளை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தலைமுறைகள் தீனின்படி வளர்கிற தலைமுறைகளாய் எல்லா சந்தோஷங்களையும் பெற்றோரோடும் உடன் பிறந்தவர்களோடும் உறவுகளோடும் சேர்ந்திருக்கிறது என்பதை புரிந்த தலைமுறைகளாக வளரக்கூடிய தலைமுறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தின் எல்லா எல்லைகளுக்குள்ளும் அல்லாஹை மறவாத நல்ல சமுதாயமாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தர்கள் பாலிப்பானாக. அல்லாஹ் கொண்டாட சொல்கிற இந்த ஈதுடைய நாளை சந்தோஷமாக கொண்டாடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தர்கள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.